شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கு ஒரு அழகான நிகழ்வு. எப்போவுமே குட்டீஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்போது எந்த தயாரிப்பும் இல்லாமல் ரொம்ப பிளாங்காக வரலாம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, அவங்க நமக்கு சட்டி சட்டியாக சொல்லி தருவாங்க. அவ்வளோ கண்டென்ட்டோடு வருவாங்க. இதை நம்ம இத்தனை நாளாக யோசிக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நிறைய கண்டென்ட்டை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வெல்கம் ரமலான். ரமலானை வரவேற்போம் அப்படிங்கிற ஒரு அழகான நிகழ்வு பெரியவர்களோடு சேர்ந்து செய்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா மக்களை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, ரொம்ப சமத்தாக இருக்கிறாங்க, சொன்ன டயத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்க, அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சமூகத்துக்கு நான் ஒரு படிப்பினையை சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஹிஜாபோடு வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய ஹிஜாபையும் பாருங்கள். தலைமுடி தெரியலை, ப்ராப்பராக 2 தோள்பட்டையும் முழுக்க கவர் பண்ணி அவ்வளோ அருமையாக நேர்த்தியாக அழகாக ஹிஜாபோட வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லா. அதில் 1-2 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா ட்ரெஸ்ஸு வாங்கும்போதே அப்படியே முழுக்க 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 கல் வச்சா வாங்குறது. அதை வாஷிங் மிஷின்லேயும் போட முடியாது, அதை கையிலையும் துவைக்க முடியாது, அதை துவைக்கணும்னு நினைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு வாங்குறது. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த கல்ச்சரை தான் உடைக்கணும். அப்போ நான் இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸுகளை பற்றி தான் முதல் ரவுண்டில் நான் கேட்க போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேட்போம். இப்போ நீங்கள்லாம் அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும்? இது நீங்கள் வாங்கி உடுத்துகிற ட்ரெஸ் தானா நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம், இல்லை உங்கள் அம்மாக்கள் வாங்கி தர ட்ரெஸ்ஸா? உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன்னா ரமலானுக்கு எல்லாம் நோன்பு வச்சு முடிச்சுட்டு ரம்ஜானுக்கு பெருநாளைக்கு எல்லாம் புது ட்ரெஸ் போடுவீங்கல்ல. அப்போது என்ன மாதிரி ட்ரெஸ் உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சரியா? எல்லாரும் கவனிங்க. மைக்கை இப்படி பிடிச்சி பேசணும். சரியா? இப்படி வாய்க்கிட்ட வச்சு சத்தமாக பேசணும். சரியா? நாங்கள் பிடிங்க. கையில் என்ன வச்சுருக்கேன், மிட்டாய் கொடுத்துருங்க. சரி. இதுதான் நமக்கு கிடைச்சது. என்ன ட்ரெஸ் பிடிக்கும் உங்களுக்கு? அம்மா கிட்ட என்ன கேட்பீங்க? கிட்டக்க வச்சுக்கோங்க. இப்போ தானே சொன்னேன். பேசுங்க. காட்டன். காட்டன். காட்டன்னா என்னம்மா? எப்படி இருக்கும்? கல் வச்சிருக்குமா, கல் வச்சு இல்லாமல் இருக்குமா? சத்தமாக சொல்லுங்க. கல் இல்லாமல். அப்படியா? சரி, இந்த பிள்ளைய பாருங்க. இந்த பிள்ளை அது அங்கே பாரு, கேமராவை பாரு. சின்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு எனக்கு காட்டன் வேணும் கல்லெல்லாம் இல்லாமன்னு ஒரு பிள்ளை அங்கே பாருங்க. இது கிராமத்து வழக்கில் கேட்பாங்க, பெத்தாங்களா செஞ்சாங்களா? நாங்கள் பாரு, கேமரா பாரு. தினூண்டு அழகான முகத்தை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய செய்தியை சொல்கிறா பாருங்க. நான் காட்டன் கேட்பேன் அப்படின்னு. என்ன கேட்பீங்க சொல்லுங்க சத்தமா? காட்டன். காட்டன். அதே அவ்வளோ ஸ்டைலாக சொல்கிறா இந்த பிள்ளை. நம்மளாம் சின்ன பிள்ளைல எப்படி படித்தோம், இப்போ பிள்ளைங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அங்கே கொடுங்க. என்ன ட்ரெஸ் கேட்பீங்க அம்மாட்ட? எனக்கு பட்டு பாவாடை மாதிரி ட்ரெஸ் தான் பிடிக்கும். பட்டு பாவாடை சொல்ற, எனக்கு பட்டு பாவாடை போட்ட ட்ரெஸ் பிடிக்கும். சரி, அதான் கேட்பீங்களா அம்மாட்ட? சரி, உங்களுக்கு ரொம்ப கல்ச்சுரலான பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, கொடுங்க, அடுத்து கொடுங்க. என்ன கேட்பீங்க அம்மாட்ட? காட்டன். காட்டன். காட்டன்னா அதில் ஸ்டோன் வச்சிருக்குமா, வச்சிருக்காதா? வச்சிருக்காது. அப்புறம் ஒரே காட்டனான்னு சொல்றீங்க, தலை ஃபுல்லாக ஸ்டோனாக இருக்கேன். என்ன செய்ய? புரியல. அம்மா போட்டு விட்டாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து கொடுங்க. பஃப் ட்ரெஸ். பஃப் ட்ரெஸ். அப்படியே புசு புசுன்னு இருக்கணும், அப்படிதானே? ஏன் அந்த ட்ரெஸ் பிடிக்கும்? அதனால பஃப் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அதனால அதை போட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும், அப்படிதானே? சரி, அடுத்து கொடுங்க. என்னம்மா? பிளைன். பிளைன்னா எப்படி பிளைன்? காட்டன். நிஜமா தானே? உங்க அம்மாட்ட கேட்கவா? ஓகே, அடுத்து கொடுங்க. பிளைன். பிளைன். ஸ்டோன்லாம் வைக்காம. அப்படியா? ஏன் ஸ்டோன்லாம் வச்சா என்னம்மா? குத்தும். கேட்டுக்கங்க. ஸ்டோன்லாம் வச்சா என்னவா அப்படின்னு கேட்டா, ஒரு பச்சை பிள்ளைக்கு தெரியுது அது குத்தும்.
அது தேவையில்லாத ஆணி அப்படின்னு. ஆனா அம்மாக்கள் என்ன செய்யறது, நான் பிள்ளைய அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அடுத்து கொடுங்கம்மா. மொத்தமாவே ஸ்டோன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா ஒரு லெஹங்கா. லெஹங்கா. லெஹங்கானா என்ன? அது ஒரு புடவை மாதிரி ஒண்ணு. புடவை மாதிரி இருக்குமோ? எல்லாம் தெரியுதே அவளுக்கு. நல்ல ஒர்க் ட்ரெஸ். ஒர்க் ட்ரெஸ்ஸுங்கிறதுலாம் தெரியுது பிள்ளைகளுக்கு. ஃபுல் ஒர்க் வச்சுதான் அப்போ உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படி பிளைனா சாதாரணமா போட்டா ஆகாதா என்னவா? அப்பதான் அழகா இருக்கும். அழகா இருக்கும். வந்து அழகியல் உணர்வோடு ஒருத்தி இருக்கா, அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளையும் இருக்கிறா. சரி, ஓகே, அடுத்து கொடுங்க. ரொம்ப பேணுதலா ஹேர் கேப் எல்லாம் போட்டு, சரி, மேட்சிங் வாட்ச் எல்லாம் போட்டு, சொல்லுங்க, என்ன ட்ரெஸ் கேட்பீங்க அம்மாட்ட? என்ன மாதிரி கேட்பீங்க? ஒருத்தி காட்டன்னா, ஒருத்தி பஃப் வச்சுன்னா, ஒருத்தி வந்து லெஹங்கான்னா, ஒருத்தி பிளெயினா வேணும்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? எல்லாத்துக்கும் ஆப்போசிட். எப்படி? பேண்ட் ஷர்ட். பேண்ட் ஷர்ட்டு. எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அந்த ஆள் நம்ம பக்கத்திலேயே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் தான் கேட்பேன் அப்படின்னு. ஏமா பேண்ட் ஷர்ட் ஏன் பிடிக்கும்? பேண்ட் ஷர்ட்னா ஸ்டைலாக இருக்கும். ஸ்டைலாக இருக்கும். ஏன் நம்ம ஸ்டைலாக இருக்கணும்? சும்மா சாதாரணமாக இருந்தால் ஆகாதா? பேண்ட் ஷர்ட் போட்டால் ஸ்டைலாக இருக்கும் அப்படிங்கிறது ரைட், ஓகே, அப்படியான கருத்துக்கள்லாம் இருக்குது. ஏன் பாவாடை சட்டை போட்டேன், இந்த பட்டு பாவாடை சட்டை வேணும்னு ஒருத்தி கேட்டா எனக்கு பிடிக்கும், அதுதான். பேண்ட் ஷர்ட் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, ரைட், ஓகே. ரமலான்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? நோன்புனா என்ன? நோன்பு பிடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. நோன்பு பிடிச்சிருக்கீங்க, ரொம்ப வேகமாக தலையாட்டுறீங்களே. சரி, ரமலான்னா என்ன? பெருநாள். என்ன பெருநாள்? நோன்பு பெருநாள். சுத்தமா சொல்லுங்க. நோன்பு பெருநாள். பெருநாளைக்கு என்ன செய்வாங்க? தொழுவாங்க. ரமலான்னா என்ன? ரமலான்னா அது அல்லாவோட நோன்பு பிடிக்கிறது. அல்லாவோட நோன்பு பிடிக்கிறது. நீங்க போன வருஷம் நோன்பு பிடிச்சிங்களா? எத்தனை நாள்? 10. 10 நோன்பு பிடிச்சிங்களா? மாஷா அல்லா. உங்களுக்கு டயர்ட் ஆகி கிருகிருன்னு வரலையா? அதெல்லாம் ஒன்றும் வரல. தொழுதீங்களா? ஆமா. சரி, ரைட், ஓகே. கொடுங்க, பக்கத்துல கொடுங்க. ரமலான்னா என்ன? சரி, அடுத்து கொடுங்க. ரமலான்னா என்ன? நோன்பு பிடிக்கிறது, அதுபடி அமல் செய்யறது. நோன்பு பிடிக்கிறது, அப்புறம் நல்ல அமல்கள் செய்யறது, அதுதான் ரமலான். சரி, அப்படி நீங்க சொல்றீங்க. நோன்பு பிடிச்சிருக்கீங்களா? எத்தனை நோன்பு பிடிச்சீங்க? 10 நோன்பு பிடிச்சீங்க. மாஷா அல்லாஹ். ரமலான் என்றால் என்ன? நோன்பு பிடிச்சிருக்கீங்களா? எத்தனை நோன்பு போன வருஷம்? 13 நோன்பு. மாஷா அல்லாஹ். சரி, நோன்பு பிடிக்கும்போது டயர்டாலாம் ஆகலையா? கிருகிருன்னு விழுந்துடலையா? நோன்பு திறக்கும் போது சாயந்தரம் இஃப்தாருக்கு அம்மா என்னென்ன செஞ்சு கொடுத்தாங்க? என்ன மறந்துருச்சா? சரி, ரமலான்னா என்ன? அதுவும் தெரியல. வெரி குட். ரமலான்னா என்ன? தொழுவி ஓதி அமல் செய்யறது. தொழுது ஓதி அமல் செய்யறது. அடுத்து கொடுங்க, சொல்லுமா. ரமலான்னா பாவத்தை எரிக்கக்கூடியது. ரமலான்னா பாவத்தை எரிக்கக்கூடியது. மாஷா அல்லாஹ். எப்படிமா? லைட்டரை போட்டு நெருப்பை வச்சு பாவத்தை எரிக்கணுமா? எப்படி? நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதான் ரமலான். மாஷா அல்லாஹ். கொடுங்க, கடைசியா சொல்லுங்கம்மா. ரமலான்னா என்ன? நோன்பு நோற்பது. ரமலான்னா நோன்பு நோற்பது. எத்தனை நோன்பு பிடிச்சிங்க போன வருஷம்? 9 நோன்புகள். மாஷா அல்லாஹ். இப்போ வந்து ரமலான்னா என்னன்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோன்பு பிடிக்கிறது, நோன்பு பெருநாள். இதுதான் எல்லாருடைய பதிலாகவும் இருந்திருக்கு. அதில் ஒருத்தி சொல்லியிருக்கா, நம்ம லெஹங்கா பொண்ணு பாவத்தை எரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு. மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு வீட்டில் சொல்லி கொடுத்த விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரமலான்னா என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் என்ன தெரியுமா? ரமலான்னா அதுக்கு பேரு ஒரு மாதம். சரியா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் ஆங்கில மாதங்கள் இருக்குல்ல, அது மாதிரி ரமலான் அப்படின்னா ரமலான் ஒரு மாதம். அந்த மாதத்தின் 30 நாட்களும் அல்லாஹ் நம்மள நோன்பு பிடிக்க சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறான். அப்ப ரமலான்னா என்ன? ரமலான் ஒரு நோன்பு. வெரி குட். ரமலான் ஒரு ஆங்கில மாதம் மாதிரி ஒரு மாதம். ரமலான் என்பது ஒரு மாதம், ஒரு மாதத்துடைய பெயர். சரியா? முஸ்லீம்கள் வந்து ஒரு மாத கணக்குல நம்ம ஒரு ஒரு நிறைய வித்தியாசமான பெயர்கள்லாம் பயன்படுத்துவோம்.
இங்கிலீஷ் கேலண்டரில் ஜனவரி பிப்ரவரி. நம்ம ஹிஜ்ரி ஆண்டு கணக்கை பயன்படுத்துகிறோம் இஸ்லாமியர்கள். அப்படி ஒரு கேலண்டர் இருக்குது. ஹிஜ்ரி கேலண்டர்னா என்னன்னு நீங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, சரியா? அம்மா சொல்லி தருவாங்க. அப்போது அதன்படி ரமலான் என்பது ஒரு டேஷ். சத்தமாக சொல்லுங்க, இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுங்க. மாதம். அந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்கு? 30 நாள் இருக்கு. 30 நாள் என்ன செய்யணும்னு நல்லா சொல்லியிருக்கான்? நோம்பு பிடிக்கணும்னு சொல்லியிருக்கான். இவ்வளோத்தையும் இப்போ நம்ம கூப்பிட்டு வச்சு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. உங்க உமாலாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ அடுத்து 3வது சுற்று. முதல் சுற்று உடை சுற்று, 2வது சுற்று ரமலான்லாம் என்னன்னு கேட்டுட்டோம். இப்போ 3வது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உங்களுக்கு நோன்பு திறக்கும் போது சாயந்தரம் இஃப்தாருக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன வேணும். ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லாம் 9 நோம்பு பிடிச்சிருக்கோம், 13 நோம்பு பிடிச்சிருக்கோம், 10 நோம்பு பிடிச்சிருக்கோம் அப்படி சொன்னீங்க எல்லாரும். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து நோன்பு திறக்கும் போது சாப்பிடலாம் அப்படின்ட்டு மகரிப் பாங்க சொன்னோடனே எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்போமா? அப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதான் உங்களுக்கு கொஸ்டின். சொல்லுங்க, லிஸ்ட்டை நீங்கள் பாடி சொல்லுங்க. என்னது? டேட்ஸ். சரி, பேரிச்சம்பழம். அப்புறம் என்ன பிடிக்கும், என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? பேரிச்சம்பழம். அப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அவ்வளோதானா? சரி, அடுத்து கொடுங்க. என்ன பிடிக்கும், என்ன வேணும்? என்னது? ஈத்தப்பழம். சாண்ட்விச். பர்கர். அவளுக்கே சிரிப்பு தாங்கல, இதெல்லாம் சொல்றவே அப்படின்ட்டு. அப்புறம் சாண்ட்விச், பர்கர், கடல் பாசி, ஜூஸ், பனங்கற்கண்டா. சரி, வித்தியாசமா இருக்கே. இதெல்லாம் போதுமா? லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னும் இருக்கா? பிரெட்டுக்கு ஜாம். அவ்வளோதான், முடிச்சிட்டா. நீ சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி விடுங்க, ஏதோ விடுங்க, வாழ்ந்துட்டு போவோம். நம்மளோட மனநிலைக்கு ஒத்து இருக்காளே, எது இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து கொடுங்க. ஈத்தப்பழம், ஜூஸ், பழங்கள். அவ்வளோதான். சரி, தண்ணி. முதல்ல தண்ணி. ஏன்னா என்னதான் நீங்கள் எவ்வளவும் சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கிறது தான் அப்போதைக்கு தேவையாக இருக்கும். அப்படி தானே? காலையிலேருந்து தண்ணி குடிக்காம. அப்புறம் அவ்வளோதான். அடுத்து ஃப்ரூட்ஸ், கடப்பாசி, ஜூஸ். அவ்வளோதான். ஈத்தப்பழம், தண்ணி, ஜூஸ். அவ்வளோதான். டேட்ஸ், தண்ணி, ஜூஸ், கடப்பாசி, கற்கண்டு, ஃப்ரூட்ஸ், சாண்ட்விச், ஐஸ்கிரீம், பிரெட். யோசிக்கிற, அப்படியே எதையும் விட்டுறக்கூடாதே, நம்ம கிடைச்சிரா போயிருவே. அப்படி வடை, கஞ்சி. அப்பாடா, ஒருத்தியாவது. சமோசா. யோசிக்கிறா அப்படியே போன நோம்புக்கு என்னென்ன விரிச்சாங்க அப்படின்ட்டு. சரி, போகுது, லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. பஜ்ஜி, வடை, சமோசா. அதுவும் டேங்க், அது வேற. ஆரஞ்சை போட்டு கலக்குறது. அந்த பவுடரை போடணுமா? ஸோ யாவலாவது ஒருத்தி நோம்பு கஞ்சின்னு சொன்னாலா பாருங்க. கடைசியில அவ வடைன்னு சொன்ன உடனே யோசிச்சு கறி கஞ்சி. அதுவும் இப்போ நோம்பு கஞ்சி அப்படிங்கிறது பெரியவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்பெஷல். இந்த சின்ன பிள்ளைய பாருங்க, பிரெட்டு, பர்கரு, கேக்கு, சாண்ட்விட்சு எல்லாம் அப்படியே ஃப்ரூட்ஸ் கல்ச்சர்ல இருந்து எல்லாம் வரிசையாக ஃப்ரூட்ஸ். அது வரைக்கும் சந்தோஷம், கேட்க அழகாத்தான் இருக்குது. ஆனால் வீட்டில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு பார்த்தா தான் தெரியும். எல்லாம் கேக்கு, பர்கர் அப்படிங்கிறதுல நிற்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. இந்த தலைமுறையோட டேஸ்ட் மாறி இருக்கு. சரி, நிறைவான ஒரு சுற்று.
ரமலான் என்றால் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம். நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம். அப்போ உங்கள் அம்மாக்கள் உங்களுக்கு ஏதோ தயாரித்து கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து பரீட்சை பேப்பர்லாம் கொடுத்து ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு போடியம் சுற்று, அந்த போடியமில் போய் நின்று உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லலாம். சரியா? ஸோ எல்லாம் தயாராக இருக்கீங்களா? சரி. பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வீங்க? இதுதான் இந்த சுற்றோட கொஸ்டின். சரியா? சொல்லுங்க, பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வீங்க? பெருநாள் நாளைக்கா? பெருநாள்னா என்ன? பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வீங்க? பெருநாள் நாளைக்கா தொழுவ போவோம். தொழுக போவோம். பெருநாள் நைட்டு ஜாலியாக இருக்கும். பண்டெல்லாம் வாங்க போவோம். என்ன? பெருநாள் நைட்டு பண்டெல்லாம் வாங்க போவோம். பெருநாள் நைட்டு பண்டம்லாம் வாங்க போவோம், ஜாலியாக இருக்கும். ஜூஸ் குடிப்போம், கறி ஜூஸ் குடிப்போம், கறி சாப்பிடுவோம், இடியாப்பம், ரொட்டி. அங்கேயே போயிட்டா, இடியாப்பத்துக்கும் ரொட்டிக்கும் போயிட்டாவ. ஜவரிசி. அப்புறம் அசருக்கு எல்லாரும் பீச்சுக்கு கூட்டு போவோம். அங்கே விளையாடுறதுக்கு நிறைய இருக்கும். பீச்சு கூட்டு போய் விளையாடுறதுக்கு அங்கே நிறைய இருக்கும். ஆமாம். அதுக்குன்னே செட் பண்ணி வச்சுப்போம். அதுக்குன்னே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜம்ப் பண்ணுறதுக்கு பலூன் எல்லாம் விளையாடுவேன். அப்புறம் ஃபினிஷ். அவ்வளோதான். அப்புறம் ஹஜ் பெருநாள் வந்தப்பறம் ஜாலியாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. சரி. அப்போ பெருநாள்னா ஒரே திங்கிறது. என்ன பெருநாள்னா என்ன செய்வீங்க? பெருநாள்னா தொழுவோம், அமல் செய்வோம், சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போடுவோம், அதுக்கப்புறம் அசருக்கு எங்கேயாச்சும் வெளியே போவோம். எல்லாம் அசருக்கு வெளியே போயிருவீங்க பெருநாளைக்கு. அமல் செய்வோம்னு சொன்னீங்களே, என்ன அமல் செய்வீங்க? அமல்னா என்ன? அமல்ல அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறது, அதுக்கப்புறம் ஜிக்ர் செய்யறது, தஸ்பீஹ் செய்யறது, தொழுகிறது. இதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படியா? மாஷா அல்லாஹ். அடுத்து கொடுங்க. என்ன செய்வீங்க? பெருநாள்னா என்ன செய்வீங்க? பெருநாள்னா என்ன? இதுதான் என் கேள்வி. என்ன செய்வீங்க இன்னைக்கு? ஓதுவோம், தொழுவோம், செய்வோம். வெளியே எங்கேயாவது போவோம், புது ட்ரெஸ் போடுவோம். ஆமாம். சரி, அடுத்து குளிப்போம். சரி, புது ட்ரெஸ் போடுவோம், விளையாடுவோம். புது ட்ரெஸ் போடுவோம், தக்பீர் சொல்லுவோம். தக்பீர் எப்படி சொல்லுவாங்க சொல்லி காட்டுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2 பெருநாளைக்கு முன்னாடி காபத்துல்லா முன்னாடி இருக்கோம். உம்ராவையும் முடிச்சுட்டு 2வது உம்ராவை முடிச்சுட்டு அப்படியே பெருநாள் தொழுகைக்கு உட்காந்துட்டோம். அந்த தக்பீர் எவ்வளவு நேரம் விட்டு 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 அந்த தக்பீர் முழங்கின அந்த ஞாபகம்லாம் வருது. எவ்வளோ அழகா அந்த சின்ன பிள்ளைகளோட வாயிலிருந்து தக்பீர் கேட்கறதுலாம் ஒரு பெரிய பரவசம் தான். இப்படி இஸ்லாம் சார்ந்து, இஸ்லாமிய விழுமியங்கள் சார்ந்து அதை கேள்வி கேட்டால் அதை சொல்லக்கூடிய அறிவாற்றலோடு இருக்கிற பிள்ளைகளை வளர்க்கிற தாய் தகப்பன்கள் பேறு பெற்றவர்கள். அப்படி பிள்ளைகள் நாளைக்கு அந்த தாய் தகப்பனுக்காக சாலிகான பிள்ளைகளாக, தாய் தகப்பனுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வளரணும். அதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாட்ஸோட பிள்ளைகளை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறதான், அவங்களோட உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சின்ன வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகாக தக்பீர் சொன்னால் கொடுங்க. அடுத்து சொல்லுங்க. ஒரு லிஸ்ட் வச்சிருப்பா. ஓதுவோம். லுகர் சாப்பாடு பிரியாணி சாப்பிடுவோம். மாஷா அல்லாஹ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பிரியாணி சாப்பிடுவோம், சிக்கன் சாப்பிடுவோம். பெருநாள்னா அதெல்லாம் இருக்கணும். அப்புறம் அசருக்கு எங்கேயாவது வெளியே போவோம். நல்லா ஹாப்பியா இருப்போம். மாஷா அல்லாஹ். நல்லா ஹாப்பியா இருப்போம். மகரிபுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். இஷாக்கு என்ன செய்வீங்க? இஷாக்கு சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. நாங்கள் லுகருக்கு பிரியாணி சாப்பிடுவோம், அசருக்கு வெளியே போய் விளையாடுவோம்,
மகரிபுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், இஷாவுக்கு சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். பாருங்க அவள் டைம் டேபிளை எவ்வளோ கிளியரா, மாஷா அல்லா, கேட்கறதுக்கு அழகா இருக்கு. இந்த குழந்தைகள் சொல்றத உள்வாங்கி இங்கே பாருங்களேன் எப்படி டைம் டேபிள் வச்சிருக்காளுங்க அப்படிங்கிறது கேட்கும்போது ஆசையாகவும் இருக்கு. மாஷா அல்லா. அதில் ஒரு விஷயம் சொன்னா கவனிச்சிங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இதுதான் நமக்கு இந்த உலகத்தில், இந்த துனியாவில் மிஸ்ஸிங். மறுமையில் ரொம்ப பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இம்மையில் அப்பப்போ தலை காமிச்சிட்டு போகும். ஆனால் உண்மையான சந்தோஷங்கிறது இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து 4th 5th அப்படின்லாம் வந்தாச்சு அப்படின்னா அந்த சந்தோஷத்தை கிளாஸ் ரூம் பறிச்சிரும். அது பிறகு அந்த சந்தோஷத்தை பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளாகி வருவாங்க, அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அந்த சந்தோஷத்தை பறிக்கும், பிறகு சமூகம் பறிக்கும். இப்போ இருக்கிற சந்தோஷம் தான் இந்த பிள்ளைகளுக்கு கள்ளம் கபடம் இல்லாத, கலப்படம் இல்லாத சந்தோஷம். இது நம்ம சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளைகள் திட்டமிடவும் மாட்டாங்க. அதை பற்றி பெரிய கருத்தாளுமையும் இருக்காது. நாங்கள் ஹாப்பியா இருப்போம். பெருநாள்னா என்ன செய்வீங்க? நாங்கள் ஹாப்பியா இருப்போம். ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹாப்பியா இருப்போம் அப்படிங்கிறத கலப்படம் இல்லாம சொல்ல முடியுது, அந்த வயசுல அப்படி இருக்க முடியுது அப்படின்னா அவங்களுக்குள்ள பொறாம இருக்காது, புறம் பேச மாட்டாங்க, பெருசா பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இந்த வெஞ்சன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணர்வுகள்லாம் வளர்ந்துருக்காது. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியான தாட்ஸ் எதுவும் அவங்களுக்குள்ள வளர்ந்துருக்காத பருவம். அதனால நாங்கள் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இதே வளர்ந்த பிறகு நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது ஸ்ப்ரெட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா உண்மைத்தன்மை இல்லாத வார்த்தைகளாக இருந்துச்சுன்னா அது இருந்து இன்னொரு இதயத்துக்குள்ள பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப அழகா சொன்னாங்க. கொடுங்க, கடைசியா சொல்லுங்க. பெருநாள்னா என்ன? தொழுவணும், சாப்பிடணும், ஓதுவோம், அவ்வளவுதான். சரி, இதனால இந்த பிள்ளைகள் ரொம்ப அழகான செய்திகளை பதிவு செஞ்சாங்க. பெருநாள்னா என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகளை பதிவு செஞ்சாங்க. இதே கொஸ்டின் நான் பெரியவங்கள்ட்டையும் கேட்கிறேன், உங்களுக்கு பெருநாள்னா என்ன? அந்த நாள் ஏன் பெரிய நாள், அந்த நாள் ஏன் உங்களுக்கு சந்தோஷமான நாள் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய விளக்கத்தை நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க அல்லாஹ்ட்ட பதிவு செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நிறைவான சுற்று, போடியம் சுற்று. அவங்க நினைக்கக்கூடிய கருத்துக்களை ரமலான், வெல்கம் ரமலான்னு அவங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை தயாரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. போடியம்ல இருந்து சொல்லுவாங்க. வாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா போடியம்க்கு வாங்க. உற்சாகமான வரவேற்புடன் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் நோன்பு நோற்பதும் ஒரு கடமையாகும். நோன்பின் சிறப்புகளை பற்றி பார்ப்போமா? ஒருவர் புனித ரமலானின் நோன்பை அல்லாஹுக்காக நன்மையை நாடி நோற்பாரே ஆனால் அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இரண்டாவது சிறப்பு, நோன்பாளிகளின் வாயில் வரும் வாடையாகிறது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மனத்தை விட மனமுள்ளதாக இருக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மூன்றாவது சிறப்பு, மறுமையில் அர்ஷுக்கு கீழ் நோன்பாளிகள் எல்லாரும் விரிப்பு விரிக்கப்பட்டு நோன்பாளிகள் எல்லாரும் அதன் மீது அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருப்பார்களாம். நாலாவது சிறப்பு, நோன்பாளிகளின் தூக்கம் வணக்கமாகவும் அவர்களின் மௌனம் தஸ்பீஹாகவும் அவர்களின் துஆ அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஐந்தாவது, நோன்பு நரகத்திற்கு மனிதனை செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இவ்வாறாக நோன்பின் சிறப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நோன்பை நல்ல ஆரோக்கியத்துடன் அது சிறப்புகளை உணர்ந்து நல்ல அமல்கள் செய்யும் பாக்கியத்தோடு அடைய வல்ல ரஹ்மான் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் மிகப்பெரியவன். இப்போ ரொம்ப அழகா கதீஜா பேசினாங்க. மாணபின்னு இந்த மழலைகள் சொல்லும்போது கண்ணீரை நம்மளால தவிர்க்கவே முடியல. இந்த பெண் பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஆளாகி இந்த சமூகத்துக்கு, உம்மத்துக்களுக்கு பணி செய்யக்கூடியவங்களா வரணும், அவங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக ரசூல்லா எவ்வளவு அழுதாங்க, தாடி நனைய அழுதார்கள். அவங்களுடைய திருநாமத்தை மாணபி அப்படின்னு அவருடைய பொருள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சொல்றாங்க. ஆனா மாஷா அல்லாஹ், அதை கேட்கும் போது ஏற்படுற வைப்ரேஷன், கண்ணீர், இறைவன் பொருந்தி கொள்ளட்டும்.
ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதில் ஒரு பாயிண்ட், அவங்க எல்லாரும் அம்மாக்கள் தான் தயாரித்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க. நோன்பாளிகளுடைய மௌனம் தஸ்பீகாக இருக்கும். நோன்பாளிகள் பேசாமல் இருந்தாலும் அதுக்கு கிரெடிட்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளோட மைண்ட் ஆழ்மனம் அமைதியாக சைலண்ட் ஆயிரணும்னு அர்த்தம். நம்ம வாய் மூடிக்கிட்டு தான் இருப்போம், உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பல விஷயங்கள், பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல எண்ணங்கள், பல நோவினைகள், பல துரோகங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மௌனம் தஸ்பீகமா அப்படின்னா அது கேள்விக்குறி. ஆனால் நோன்பு வைக்கிற போது இதெல்லாம் ஆஃப் ஆகுங்கிறது தான், கிளென்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான், தூய்மையடையுங்கிறது தான் அதோட ஸ்பெஷல். அப்போ தான் தஸ்பீகா இருக்கும் மௌனம். ரொம்ப அழகான ஒரு விஷயத்த ஒன் லைனில் அப்படியே சொல்லிட்டு கடந்து போனாங்க. மாஷா அல்லா. அடுத்து வாங்க. அல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கி யா ரசூலல்லாஹ். நான் இப்பொழுது ரமலான் பற்றி பேசப் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தின் 5 கடமைகள் ஒன்றாக நோன்பு இருக்கிறது. மாதத்தின் முதல் 10 ரஹ்மத்தும், 2ஆம் 10 மகஃபிரத்தும், 3ஆம் 10 தக்கம் மினன்னாராக பிரிக்கப்பட்டுள்ளது. கடைசி 10 அத்திகாஃபும், கடைசி 10 உச்சப்படை லைலத்துல் கத்ர் என்னும் இரவு இருக்கிறது. இதைதான் குர்ஆன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று கூறியது. நோன்பு நோற்பது முஸ்லிமான புத்தியுள்ள வயது வந்த ஆண் பெண் ஒவ்வொருக்கும் கடமையாகும். ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ்ஜில் போல் கூலியாகும். நோன்பிற்கு கூலி இறைவனே வணங்குகிறான். ரமலான் மாதத்தான் குர்ஆனை அல்லாஹ் இறக்கிறான். அத்தகைய மாதத்தில் நாம் அதிகம் தக்வாவுடன் குர்ஆனை ஓதி ஐயான் என்னும் சுவனத்தினாலே வல்ல ரஹ்மான் அருள்புரிவானாக. மாஷா அல்லா, ரொம்ப அழகா பேசினாங்கல்ல. அவங்க பேசும்போது இக்திகாஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கு நம்மெல்லாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும், வாய்ப்பை உருவாக்கணும். அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். அதனுடைய அனுபவங்கள் நம்மளை ரொம்பவே அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தில் கொண்டு போகும் அப்படிங்கிறது அந்த இக்திகாஃபினுடைய ஒரு மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாங்கம்மா. வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நான் இப்பொழுது ரமலான் மாதத்தின் சிறப்பை பற்றி பேச முன்வந்துள்ளேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்று நோன்பு. நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. ஆரம்பமாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது. இன்னும் அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு ரய்யான் என்ற சுவனவாசலை வைத்திருக்கிறான். இது மட்டுமா, ரமலானிலே ஒரு ஃபர்து செய்தால் 70 மடங்கு நன்மையும், ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்து நன்மை கிடைக்கும். அடுத்து அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ரிலே நல்ல அமல்கள் செய்வது 1000 மாதங்கள் நல்ல அமல்கள் செய்வதை விட சிறந்தது. எனவே நாம் அல்லாஹ் தந்த இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். ஆக இத்தகைய சங்கையான ரமலான் மாதத்தை நாம் அடைந்து நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லா, ரொம்ப அழகா பேசினாங்கல்ல. மாஷா அல்லா, ரொம்ப அழகா பேசினா. லைலத்துல் கத்ரை பற்றிலாம் சின்ன குழந்தைங்க சொல்லி கேட்குறதாங்க அவ்வளோ அழகா இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அதனுடைய தன்மை தெரியுமா? குழந்தைங்க ஆனால் நம்ம எழுதி கொடுத்தது படித்து சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் நமக்கு தெரியும் அதை எப்படி தேடுவோம், அதை எப்படி அடைவோம், அதுக்கு பின்னாடி இருக்க ஹதீஸ் விளக்கங்கள். நிச்சயமாக இதில் எல்லாம் நமக்கு நிறைய படிப்பினை இருக்குது, நமக்கு நிறைய பொக்கிஷங்கள் இதுக்குள்ளே அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த பொக்கிஷங்களை பெறக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தரட்டும். வாங்க அடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது ரமலானின் சிறப்பை பற்றி நான் இப்போது பேசப் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா மாதங்களை விடவும் இறையருள் பொழியும் இனிய மாதமாம் ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்தடைய இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருளை அள்ளி சொரியும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். இச்சிறப்பு மிக்க மாதத்தை அடைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான்
وبلغنا رمضان என்று துஆ கேட்குமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ரமலானில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. 1000 மாதங்களை விட மேலான லைலத்துல் கத்ர் இந்த ரமலானிலே பொதியப்பட்டு உள்ளது. ஆக உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ரமலானின் நோன்பை நோற்று நல்ல அமல்களை புரிந்து அல்லாஹ்வின் அருளை நாமும் பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அது ரமலானை அடைகிற வெற்றியை விட இந்த ஒரு நிமிஷம் பேச்சை நான் முடிச்சுட்டேங்கிற வெற்றியா இவங்களுக்கு பெரிய நிம்மதியும் ஆறுதலும். பேசி முடிக்கும் போது அவ்வளோ சிரிப்பு. மாஷா அல்லாஹ். அடுத்து வாங்க. விண்மண் யாவற்றையும் படைத்த வல்லோனை போற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேச்சின் கரு ரமலானை வரவேற்பது. ரமலானை வரவேற்பதா? அது எப்படி? உலகத்தில் யாராவது விஐபி வராங்கன்னா ஊரே டெக்கரேட் பண்ணுவோம். வந்த பின்னும் அவர் ரொம்பவே கண்ணியப்படுத்துவோம். இப்போ நாம் வரப்போகிறது சாதாரண விஐபியா? இல்லை. வரும்போது அருள் கொடையை கொண்டு வந்து, போகும்போது பாவங்கள் மூட்டையை எடுத்து சென்று போகும் வித்தியாசமான விஐபி. அந்த விஐபி தான் இன்னும் கொஞ்ச நாளில் வர இருக்கு. ஆம், அதான் ரமலான். குனிந்த ரமலான் மாதங்களில் தலைமையான சங்கை மிகு ரமலான். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். என்ன ஒரு ரைட்டு. அல்ஹம்துலில்லாஹ். இத்தினோண்டு வாய், இத்தினோண்டு தொண்டை, ஆனால் அதுக்குள்ளே இருந்து வந்து மனப்பாடம் பண்ணி கொண்டு வந்த செய்திகள் எல்லாம் அபாரமான ஆற்றல் படைத்தது. ரொம்ப அழகாக ஆரம்பித்தா. ஒரு விஐபி வந்தால் நம்ம எவ்வளோ டெக்கரேட் பண்ணுவோம், அவங்கள எவ்வளோ கண்ணியப்படுத்தி அனுப்புவோம், ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வர்ற விஐபி சாதாரண விஐபியா? ரமலான்கிற விஐபி எவ்வளோ வரங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும்போது நம்முடைய பாவ மூட்டையெல்லாம் கொண்டு போயிடும். அப்படி ஒரு விஐபி அப்படின்னு சொல்லி தொடங்கினான். மாஷா அல்லாஹ். இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு விதைக்கிற போது, இந்த மாதிரியான செய்திகளை சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது, ஒருவேளை அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, பிள்ளைகளாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாங்க, புரிஞ்சிச்சான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு அது புரிகிற வயசு வரும்போது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க இந்த உலகத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெளிச்சமாக இருந்து வேலை செய்வார்கள். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தாய் தகப்பனுக்குல்ல, அந்த வெளிச்சத்தை விதைக்கிறது. உறவினர்கள், கூட இருக்கக்கூடிய உறவினர்கள், சித்தி, சாச்சி, பெரியம்மா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படியான ரைட்டப்லாம் ஒன்றா வருது. மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகான செய்திகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க இத்தினூண்டு உருவத்துக்குள்ளேருந்து. வாங்கம்மா, அடுத்து வாங்க. ஹம்தம் ஷுக்ரன் லில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். தற்போது நோன்பின் மாண்புகளை பற்றி உங்களிடம் சிறிது பேச முன் வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்திலிருந்து நோன்பை கடமையாக்கினார். எவர் அந்த மாதத்தில் பசித்திருந்து விழித்திருந்து ஆசைகளை அடக்கி நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு நானே கூலி கொடுப்பேன் என்று கூறுகிறான். நோன்பின் சிறப்பை பற்றி தாஹா நபி அவர்கள் கூறும்போது, நோன்பாளியின் வாய்வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது. நோன்பாளியின் தூக்கம் ஒரு வணக்கமாகும். அவர்களின் ஒவ்வொரு மூச்சும் தஸ்பீஹ், ஒவ்வொரு அமலுக்கும் 70 நன்மைகள். அவர் நோன்பு திறக்கும் வரை கடலில் வாழும் உயிரினங்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறன. இம்மாதத்தில் சொர்க்கங்கள் அலங்கரிக்கப்படுகிறன, நரகங்கள் பூட்டப்படுகிறன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். ஆகவே இந்த புனித ரமலானில் யாருடனும் சண்டைக்கு செல்லாமல், யாரை பற்றியும் புறம் பேசாமல், அல்லாஹ்வுடன் பேச அதிகமான நேரத்தை செலவு செய்வோமாக. அதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரே சிரிப்பு தான். என்னன்னா, நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், இங்கே கடமையை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறதுல சிரிப்பு. இதுதான் ரமலானினுடைய விளைவும். இதுவாகத்தான் இருக்கணும். ரமலான் முடியும் போது நம்ம எல்லாம் புன்னகைத்தவர்களாக இருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக ரமலானை, இந்த நோன்பை, அதனுடைய உள்ள அடக்கத்தை நாங்கள் அடைந்தோம் அப்படின்னு இதே புன்னகையோட நம்ம ரமலானை அடையக்கூடியவர்களாக, அதை முடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிள்ளைகள் சொல்லக்கூடியது.
ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. ஒவ்வொரு மூச்சும் அவங்களுக்கு வந்து தஸ்பீக் தான். அல்லாஹ்விடம் அதிகமாக பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்ட்டு, யாரை பற்றியும் புறம் பேசாமல் அல்லாஹ்விடம் அதிகமாக பேசக்கூடிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி 10 நாள் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ அல்லாஹ்ட்ட பேசுகிறது எப்படி, அந்த விஷயங்களை இந்த ரமலானில் முழுமையும் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகாக வலியுறுத்தினாங்க. வாங்கம்மா, அடுத்து வாங்க. السلام عليكم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن. قال النبي صلى الله عليه وسلم: الصوم جنة. உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மை எதிர்நோக்கியுள்ள ரமலானின் சிறப்பை பற்றி சிறிது பேச முன் வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தின் 5 பெரும் கடமையில் 3வது கடமைதான் நோன்பு. முதல் சிறப்பை, யார் ரமலான் மாதத்தில் சவாபை நாடி அல்லாஹ்விற்காக நோன்பு நோப்பாரோ அவர்களின் முன் செய்த பாவங்கள் அவ்விடமும் மன்னிக்கப்படும் என்று அந்நல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2வது சிறப்பு, நோன்பாளியின் வாய்வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது. இதுவே 2வது சிறப்பாகும். 3வது சிறப்பு, நோன்பாளியின் தூக்கம், இபாதத் அவர்களின் மௌனம், தஸ்பீஹ் அவர்களின் துஆ அங்கீகரிக்கப்படும். 4வது சிறப்பு, அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு நரகத்தின் பக்கம் செல்வதை விட்டும் தடுக்கும் கேடயமாகும். இதுவே 4வது சிறப்பாகும். 5வது சிறப்பு, 3 நபர்களை பற்றி அதிகமாக சாப்பிடுவதை பற்றி கேள்வி கேட்கப்படாது. அதில் 1 சஹர் உணவை அதிகமாக சாப்பிட்டவர்கள், 2 இஃப்தார் நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டவர்கள், 3 சன்மார்க்க போரில் ஈடுபடுவதற்காக அதிகமாக சாப்பிட்டவர்கள். நோன்பு நோற்பதால் 2 தூய்மைகள் உள்ளன. அதில் 1 அகத் தூய்மை, நோன்பு நோற்று துஆ, தஸ்பீஹ், திக்ர், திலாவத்துல் குர்ஆன் இதில் அதிகமாக ஈடுபடுவது. 2வது, நோன்பு உடல் உறுப்புகளை சுத்தமாக வைக்கிறது. எனவே வல்ல அல்லாஹ் நமக்கு நோன்பை பிடிக்க வைத்து ரையான் என்னும் வாசல் வழியாக சுவனம் செல்வதற்கு வாய்ப்பை தருவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அகத்தூய்மை, உடல் தூய்மை ரெண்டுமே இந்த நோன்பு எப்படி ஆக்கி தருது அப்படிங்கிறத அழகா விளக்கி இந்த பிள்ளை பேசினான். இந்த உடல் தூய்மை அப்படிங்கிறதையும் எப்படி நோன்பு வந்து நமக்கு ஆக்கி தருது, அகத்தூய்மை உள்ளத்தை தூய்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எப்படி நடக்குது, தஸ்பீஹ் வழியாக 4 படிநிலைகளை ரொம்ப அழகா விளக்கி சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அடுத்து வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஆம், ரமலான் மாதம் எல்லா மாதங்களை விட இறையருளும் பொலியும் இனிய மாதமாகும். அல்லாஹ்வின் அருளை அள்ளிச் சொரியும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாய்கள் பூட்டப்பட்டு ஷைத்தானை விலங்கிடப்படுவான். இச்சிறப்பு மிக்க மாதத்தை நாம் அடைவதற்கு 2 மாதம் முன்பாகவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என துஆ கேட்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பணிந்துள்ளார்கள். மேலும் இம்மாதத்தின் சிறப்புகளை பற்றி இறைவன் கூறும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வான்வரை குர்ஆன் அருளப்பட்டது. நமது நபிக்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்கும் வேதங்கள் அருளப்படுகின்றது என கூறுகின்றான். இத்துடன் முடிந்துவிடவில்லை ரமலானின் சிறப்புகள். 1000 மாதம் விட மேலான லைலத்துல் கத்ர் இரவு ரமலானிலேயே புதைக்கப்படுகின்றது. ஆக உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ரமலானில் நோன்பு நோற்று நாம் நல்ல அமல்கள் புரிந்து இறைவனின் நெருக்கத்தையும் இறை தூதரின் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் ரமலான் அப்படின்னு இதை செஞ்சுட்டு வந்தாங்களாம். இதை உங்கள்கிட்ட எல்லாம் காட்ட சொல்லி இங்கேருந்து பரிந்துரை வந்திருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகான முயற்சி, வாழ்த்துக்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இந்த செய்திகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். வெல்கம் ரமலான் அப்படின்னு இவங்க பேசின விஷயங்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ரமலான்ல நரகத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். சைத்தானா பூரா அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், விலங்கிடப்பட்டு அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க அந்த செய்தியை.
அப்போ இவ்வளோ வாய்ப்பை, சலுகைகளை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தரான். மற்ற நாள்ல எல்லாம் சைத்தானோட தலையீடு, குறுக்கீடு, நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாத பரிதவிப்புன்னு இருக்கும். இந்த 30 நாளும் எல்லா விதமான விஷயங்களையும் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சலுகைகளாக மாற்றி கொடுத்து நிறைய விஷயங்களை அவனுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து, நீ திருந்தி தொலை. ஒரு டீச்சர் கடுமையா வந்து பார்த்து பார்த்து கடைசி வாய்ப்பு தர்றேன், நீ திருந்தி தொலை அப்படின்பா. அது மாதிரி ரொம்ப கடினமான சூழல்ல இம்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய நெகட்டிவிட்டிஸ் ஓடிக்கொண்டிருக்குது. நாவால் செய்கிறது பொய், பொறாமை, பேச்சு, புறம்னு உள்ளத்தால் அழிஞ்சு போயிடணும் சாபம்ன்றது, துரோகம், ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்தி ஒன்று, 9 வயது பிள்ளை வீட்டு பக்கத்துல இருக்க சாக்கடையில 3 நாள் கழிச்சு மூட்டையா கட்டி போட்டிருக்கிறானுங்க. இந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இவற்றை எல்லாம் கடந்து வந்து நிற்கும் போது அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்பு திருந்தி தொலை. இந்த பிள்ளைகள் எல்லாம் கள்ளம் கபடம் இல்லாமல், இந்த உலகத்தினுடைய சூழ்ச்சி தெரியாமல், இந்த உலகத்தினுடைய கடினங்கள் தெரியாம ரொம்ப அழகா பேசுறது தான் பெரிய டாஸ்க் அப்படின்னு வந்து பேசுறாங்க. அது பேசி முடிக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல வாழும் காலம் மட்டும் கொடுக்கறதுக்கு நம்ம சமூகம் கடமைப்பட்டிருக்குது. அதுக்கு எப்படி இந்த சமூகத்தை நாம் தயார்படுத்தி வைக்க போறோம்? எங்கேயோ நடக்குது, நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்காம நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது. இந்த அழகான இந்த சிட்டுக்களை, இந்த அறிவு சிறந்த சிட்டுக்களை இந்த உலகத்துல நிம்மதியா வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஒழுக்கம் நிறைந்த சமூகத்தை கட்டமைக்கணும். அதான் ரமலானோட நோக்கம். அதுக்கு நம்ம எல்லாரும் தூய அடைஞ்சா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் திருந்த போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த ரமலான்ல இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சலுகைகளை பயன்படுத்தி, வாய்ப்புகளை பயன்படுத்தி, விலங்கிடப்பட்ட சைத்தானுடைய இந்த விஷயத்துல இந்த 30 நாள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய அகத்தூய்மையை நாம் அடைந்து, நம்முடைய உடல் தூய்மையை அடைந்து, ஒரு சிறந்த வருங்காலத்தை, ஒரு சிறந்த சமூகத்தை வருங்காலத்தில் கட்டமைப்பதற்கான அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை உருவாக்குறது தான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமையாகவும் இருக்க முடியும். பேசிய அத்தனை பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். தயாரித்து கொடுத்த அத்தனை உமாமார்களுக்கும், வீட்டிலிருந்து தயாரித்து கொடுத்த பெரியவங்களுக்கும் நம்முடைய துவாக்கள். வெல்கம் ரமலான் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகள் வரைந்து கொண்டு வந்த இந்த படத்தோடையே நம்ம இந்த உலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம சகோதரிகளுக்கு குறிப்பாக பகிர்ந்துக்கிறோம். வெல்கம் ரமலான், ரமலானை வரவேற்போம். அதன் நோக்கம் நம்ம அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நான் இங்கேருந்து ஆமீன் சொல்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டே ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன்னு சொல்லுங்க. شهر رمضان الذي أنزل فيه القرآن. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, माशाअल्लाह.